இரவு நேரத்தில் சிவப்பு கோவணம் அணியும் குருவாயூரப்பன் பின்னணியில் மெய் சிலர்க்கும் காரணம். கேரள மாநிலம் குருவாயூரில் உள்ள குருவாயூரப்பனுக்கு இரவு நேரத்தில் சிகப்பு நிறத்தில் கோவணம் அணிவிக்கப்படுவது ஏன் தெரியுமா? இதற்கு பின்னால் ஒரு கதையே இருக்கிறது. குருவாயூரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌபீனம் சாத்துவது ஏன் தெரியுமா? முன்னொரு காலத்தில் குருவாயூரப்பனின் தீவிர பக்தையாக ஒரு மூதாட்டி இருந்தாள். அவள் தினமும் காலையும் மாலையும் குருவாயூரப்பன் சந்நிதிக்கு வந்து கண்ணனை மன நிறைவோடு வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள். ஒரு நாள் அந்த மூதாட்டி இரவு நேர தரிசனம் முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று பெருங்காற்றுடன் கனமழை பெய்தது. அந்நாட்களில் சாலை வசதிகள் கிடையாது. எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. அந்த பெரும் மழையில் எப்படி வீட்டிற்கு செல்வது என்று கலங்கிய மூதாட்டி குருவாயூரப்பனின் நாமங்களை சொல்லியபடியே தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு சிறுவன் அங்கு வந்து, பாட்டி கவலைப்படாதீர்கள், உங்களை நான் வீட்டில் கொண்டு விடுகிறேன் என்று கூறி அந்த மூதாட்டியை கையை பிடித்து அழைத்து சென்றார். அவர்கள் இருவரும் பாட்டியின் வீட்டை அடைந்தார்கள். மழையில் இருவரும் முழுவதுமாக நனைந்து விட்டனர். சிறுவன், பாட்டி, மழையில் எனது துணி நனைந்து விட்டது, உங்கள் புடவையில் இருந்து ஒரு பகுதியை கிழித்து தருவீர்களா என்றான். அந்த மூதாட்டி தன்னிடம் இருந்த சிவப்பு நிற புடவையில் கொஞ்சத்தை கிழித்து சிறுவனிடம் கொடுத்தாள். மறுநாள் அதிகாலை குருவாயூரப்பன் சந்நிதியை திறந்த அர்ச்சகருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. நன்றாக அலங்காரம் செய்த கண்ணனின் திருமேனியில் சிவப்பு நிற கௌபீனம் மட்டுமே இருந்தது. ஆனாலும் அந்த திவ்ய காட்சி அனைவரையும் மயக்கும் விதமாக இருந்தது. காலையில் வழக்கம் போல் குருவாயூரப்பனின் தரிசனத்திற்காக கோவிலுக்கு வந்த அந்த மூதாட்டியும் இந்த காட்சியை கண்டு அதிசயப்பட்டு போனதோடு அகம் மகிழ்ந்தும் போனாள். முன்தினம் இரவு நடந்தது அனைத்தையும் கோவில் அர்ச்சகர் உள்ளிட்ட அனைவரிடமும் சொன்னதோடு தான் கிழித்து கொடுத்த அந்த சிவப்பு நிற புடவையையும் அனைவரிடமும் காண்பித்தாள். அந்த மூதாட்டி கிழித்து கொடுத்த ஒரு பகுதி ஆடையே குருவாயூரப்பன் இடையில் கோவணமாக காட்சியளித்தது. அன்று முதல் குருவாயூரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌபீனம் மட்டுமே சாற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.